கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தவக்கால சிந்தனையாக நாம் தியானிக்க இருப்பது பாவம் சாபமாக மாறும் என்று சொல்லி, பாவம் சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு வேத திருவசனத்தை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 3:17 இவ்வாறாய் சொல்லுகிறது: அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளியின் பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கே திரும்புவரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதி நாட்களிலே ஆதி பெற்றோர் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் என்ன நடக்கிறது? ஒரு பாவம் சாபமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விளக்கப்பட்ட அந்த கனியை உண்டபடியினால் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. நீ நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீர் உன்னுடைய உணவை நீ உண்பாய், அதே போல நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று. ஆம் பிரியமானவர்கள், இந்த நாளிலே பாவத்தின் மித்தமாய் அநேக சாபங்கள் தொடர்ந்து நம்மை வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாவத்தின் மித்தமாய் பார்த்தீங்கன்னா நிறைய கையூட்டு வாங்குறதை நாம் பார்க்கிறோம், லஞ்சத்தை வாங்குறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாய் அது ஒரு பெரிய ஒரு பாவம். கண்ணீரோடு கூட ஏழை பிள்ளைகள் கொடுக்கிற அந்த பணத்தின் மித்தமாய் அந்த அதிகாரிகள் இடத்துல ஒரு பாவம் சாபமாக வருகிறதை பார்க்கிறோம். அந்த சாபம் என்ன நினைக்கிறது? வழியாய் குடும்பத்தில் தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாளில பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில தவ நாட்களை நாம் சிந்திக்கும்படிக்காக இந்த நாளில அவர் ஒரு அறைகோலை விடுக்கிறார். ஆகவே ஏசாயா 53:5 இவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்கக்கூடிய தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லித்தான் திருவசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் அவரை நோக்கி பார்த்து இந்த 40 நாட்களும் அவருடைய சிலுவையிலே பட்ட அந்த பாடுகளை தியானித்து அவருடைய பரிசுத்த தூய ரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அது நமக்கு ஒரு விடுதலை என்கிறதை நாம் அவரிடத்தில் பார்த்து ஜெபித்து அவருடைய திருவசனத்தை தியானித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 40 நாட்களும் இந்த சிறப்பாக இந்த நாளிலும் கூட அந்த ஒரு சிந்தனையோடு கூட நாம் முடிக்க இருக்கிறோம். ஆகவே ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களும் இயேசுங்கிற நாமத்தில் மாறட்டும். உங்கள் ரத்தத்தினால் கழுவப்படட்டும் எல்லா பாவங்களும் ஆண்டவரே. அதன் மூலமா அவருடைய சாபங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுங்கிற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.